இளையராஜாவும் வைரமுத்தும் சேர்ந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறார்கள். ஹிட் என்பது மட்டுமின்றி காலங்கடந்து கொண்டாடப்படும் கிளாசிக் பாடல்களாகவும் அவை ஒலித்துக் கொண்டிருந்தன. ஆனால் அவர் இணைந்து பணியாற்றி கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்நிலையில் அவர்கள் ஏன் பிரிந்தார்கள் என கங்கை அமரன் பேசியிருக்கிறார். இளையராஜா இந்த சமூகத்திற்கு செய்திருக்கும் இசை சேவை அளவில்லாதது என்றும் 1000க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கும் அவர் ஏராளமான புகழ்களை பெற்றிருக்கிறார் என்றும் கங்கை அமரன் தெரிவித்துள்ளார். பல பாடலாசிரியர்களுடன் இளையராஜா பணியாற்றியிருக்கிறார். அதேபோல் வைரமுத்து, பாரதிராஜா, இளையராஜா ஆகிய 3 பேரும் சேர்ந்த படங்களின் பாடல்கள் எப்பொழுதுமே தனி ரகமாகவும் ஒலித்துக் கொண்டிருக்கும். வைரமுத்து தனது முதல் பாடலை எழுதியதே இளையராஜாவின் இசையில்தான். இவர்கள் 2 பேரும் திரைத்துறையில் உச்சகட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த நிலையில் அந்த விரிசல் வந்தது. அவர்கள் ஏன் பிரிந்தார்கள் என்ற கேள்விக்கு கங்கை அமரன் தற்பொழுது பதிலளித்து உள்ளார். இளையராஜாவின் சகோதரரும் பல திறமைகளை கொண்டவருமான கங்கை அமரன் ஒரு பட விழாவில் இது குறித்து பேசியிருக்கிறார். அப்பொழுது அவர் ஊமை விழிகள் படத்துடைய பின்னணி இசையை பார்த்த பிறகுதான் இளையராஜா தனது பின்னணி இசையில் புது ஸ்டைலை உருவாக்கினார். ஹேராம் படத்தில் புதுவிதமாக பாடல்களை உருவாக நான் தான் காரணம். ஆனால் அதை கமலோ இளையராஜாவோ எந்த மேடையிலும் சொல்லவில்லை என்றும் நானே எனக்கு சொல்லிக் கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். 10 வருடங்கள் இளையராஜா என்னை ஒதுக்கியிருந்தார். அந்த நேரத்தில்தான் ராஜாவிடம் வைரமுத்து பாடல்கள் எழுதி வளர்ந்தார். அந்த காலகட்டத்தில்தான் கல்லூரி விழாக்களில் பேசிய வைரமுத்து, இளையராஜா வளர்ந்து வருவதற்கு நானே காரணம், நான் எழுதும் வரிகள்தான் காரணம் என கூறி வந்தார். இதனை கேள்விப்பட்டு கங்கை அமரன் முதலில் இதை இளையராஜாவிடம் சொன்னதாகவும் அதை நம்பவில்லை என்றும் பிறகு ஒரு கட்டத்தில் ஆதாரப்பூர்வமாகவும் அதை உறுதிப்படுத்திக் கொண்டார். அப்போது இருந்து இளையராஜாவும் வைரமுத்தும் இணைந்து பணியாற்றியதில்லை என்றும் இளையராஜா என்னால் தான் வளர்கிறார் என வைரமுத்து தொடர்ந்து பேசியதுதான் இந்த முறிவுக்கு காரணம் என்றும் கங்கை அமரன் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.